ஸோ நம்மளோட ப்ரான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிடலாம். ஓகேவா? ப்ரான் குழம்பு எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ப்ரானை வாங்கிக்கலாம். நான் கடைக்கெல்லாம் போய் வாங்கலைங்க, ஆர்டரை போட்டுட்டேன். பிகேஏ சீ ஃபுட்டு, இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, எப்போதுமே இந்த அண்ணா கிட்ட தான் வாங்குவேன். ஸோ ப்ரானை வந்து க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஸோ வாங்கி நம்ம சும்மா குடல் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண வேண்டியது தான். வாங்க க்ளீன் பண்ணிடலாம். ப்ரானுக்கு ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் தான் டாக்டர். ஆமாங்க, இந்த விஷயத்தில் இவங்க தாங்க டாக்டர். இவர் கேமரா இதெல்லாம் நல்லா பண்ணிவிடுவார். சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு கூட இவருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண தெரியும். ஆமாம், நான் ரெடி கம்மியாக பண்ணுவேன். ஆமாம். ஸோ ஆனால் நான் வந்து ப்ரான் வந்து குடல் எடுக்கிறது வந்து பெரிய வேலை. அது வந்து என்ன மாதிரி ஒரு டாக்டர்னால தான் முடியும். கண்டிப்பாக. அப்புறம் காரைக்காலில் இருந்ததுக்கு ஏதாச்சும் இருக்கணும்ல. சரி இருங்க, லாஸ்ட்டு ப்ரானு இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஐயோ, ஏன் ப்ரானுக்கு குடல் இருக்குது? மனுஷங்களுக்கு எப்படியோ அதுக்கும் இருக்கும்ல. ஆனால் கழுவுறது கஷ்டமாக இருக்கே. மனுஷ குடலை கட் பண்ண முடியுமா? மனுஷன் குடலை சாப்பிட்றவன் கட் பண்ணி சாப்பிடலாம். நம்ம வேணாம்ப்பா. உடனே வேணால் சென்டினல் ஐலாண்டுக்கு வேணால் கூட்டி போகிறேன். அங்கே எப்படி சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு வேணால் வீடியோ எடுத்து போடுவோம். இல்லை வேணாம். ஓகே, என்ன அதை பார்க்கறதுக்கு நீ இருக்க மாட்ட. மஞ்சள் போட்டுருக்கேன். மட்டனை தானே, மற்றது எல்லாம் மஞ்சள் எதுக்கு போடுற சொல்லுவா. அதில் இருக்கிற பாக்டீரியாஸ்லாம் வந்து போயிடணும். அதுக்கு மேலே ஃபுட்டு ஏதாவது கெட்டு போயிருந்துச்சுன்னா ஃபுட் பாய்சன் எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மஞ்சள் போடுறோம். மஞ்சள் நாசினி. மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி. ஸோ நான் இவ்வளோ மசாஜ் பண்ணி அதை ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் மஞ்சளை போடுறான் மண்டையில். சரி, உங்கள் மண்டையில் போட்டுருவோம். என் மண்டையில் போட்டால் எல்லாம் போயிடும். என் மண்டையை விட உங்கள் மண்டையில் தான் நல்லா நிற்கும். தண்ணி தெளிச்சு நிற்க வர்றேன். ஓகேவா? அப்போ இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இது கொஞ்சம் அப்படியே ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். மக்களே, வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணது நான். கடைசியில் ஒரு 2 பீஸை மட்டும் கட் பண்ணிட்டு முழுசாக நான் தான் கட் பண்ணேன்பா. நம்பிடாதீங்க. ஆமாம், அதை வந்து எப்படி கட் பண்ணும்? குழம்புக்கு இந்த மாதிரி நீட்டமாக போடுவாங்களா? எத்தனை தடவை குழம்பு சாப்பிட்ருக்கேன். அதாவது மக்களே, ஓகே, முதல்ல எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நான் என்ன சுறாப்பட விஜயா என்ன அப்படின்னு சொன்ன உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்கு செம காமெடி. ஏங்க உடனே திட்டிடாதீங்க, நான் விஜய் ஃபேன் தான். நிறைய பேர் வந்து என்னடா எங்கள் விஜயை கலாய்க்கிறியான்பாங்க. அப்படிலாம் இல்லை, இந்த இதுக்காக சொன்னேன், இந்த காமெடிக்காக சொன்னேன். என்ன குதிக்கணும்ல, நான் வெயிட் பண்ணணும் கொஞ்சம். சமையலில் ரொம்ப முக்கியம் பொறுமை. அந்த பொறுமை எனக்கு இல்லை. ஆமாம், முன்னாடி அது இல்லாததுனால நிறைய சமையலை வந்து நான் கெடுத்திருக்கேன். அதனால் வந்து ரொம்ப கொஞ்சம் சமையல் டைம் எடுப்போம். எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை அண்ட் 2 பச்சை மிளகாய் எல்லாம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஓகேவா? தாளிப்பு வடகம். இதில் வந்து சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் நான் போடலை. எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்து விடுவாங்க. பட் இது எனக்கு மதுரையில் எங்கே கிடைக்கும்னு தெரியலைங்க. மதுரையிலேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா இது எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்கள். தாளிப்பு வடகம், இது வெங்காய வடகம்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இது மதுரையில் கிடைக்காததுனால நான் வந்து காரைக்கால்லேருந்து மாதம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டப்பாவில் போட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ காலியாக போகுது. நான் காலியாக போகுதுன்னு சொன்னதுக்கப்புறமா செய்வேன், திரும்ப செஞ்சு கொடுப்பாங்க. வாங்க, பார்த்தீங்களா? அந்த வடகத்தை போட்ட உடனே அது எவ்வளோ பொரிஞ்சு மேலே வந்துருக்கு. ஏன்னா என்ன சூடாயிருச்சு. வெங்காயத்துக்கு வந்து இந்த இதில் சொல்லுவாங்க வடிவேல, அந்த உரலில் பூச்சியை வச்சு நஞ்சனக்கடி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இது கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் ஆகும். இது வந்து ஸ்மெல் அப்படி ஒரு ஸ்மெல் தரும். ரஷ்மி நல்லாயிருக்கும். நீங்கள் வருது இங்கேருந்து சொன்னால் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு எப்படி ஸ்மெல் வரும் எனக்கு தெரியுது. வருது. நிறைய பேர் என்னடா இது கருப்பாக இருக்குது, இது எப்படா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லாதீங்க. சாப்பிடும்போது இதோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் அப்படியே கவுத்துற வேண்டியதுதான். தனித்தனியாலாம் போடக்கூடாது, போட்டால் டைம் வேஸ்ட் ஆகும். எல்லாத்தையும் அப்படியே கவுத்துட்டு ஒரு கிண்ட வேண்டும். 23ஆம் புலிகேஸில் சொல்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் நன்கு கலக்க வேண்டும். ஸோ கலந்துருக்கட்டும். ஒரு முயலை 1 வாரம் ஊற வைக்கணும்.
இல்லை இல்லை, இன்னைக்கு நம்ம ப்ரான் பண்ணுறோம், முயல் பண்ணலை. நான் முயலும் பண்ணது கிடையாது, டிஸ்க்ளைமர். ஓகே, இது வதங்கட்டும். நாங்கள் வதங்குற வரை காமிச்சோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். வதங்கினக்கப்புறம் காமிக்கிறோம். அடுத்து உருளை முருங்கைக்காய் ப்ரான் இல்லாமல் கூட எப்படி சொல்கிறது, ப்ரான் குழம்பு வச்சிடலாம். ஆனால் நான் முருங்கைக்காய் இல்லாமல் ப்ரான் குழம்பு வைக்கவே மாட்டேன். இந்த கருவாட்டு குழம்பு, ப்ரான் குழம்புக்கெல்லாம் இதுதான் வந்து மெயின் டிஷ். ஸோ நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எங்கள் வீட்டில் என்னடா நான்வெஜ்ஜோட வெஜ்ஜை கலக்கிற அப்படின்னு கேட்பாங்க. பட் அதுதான் வாசனை, அவங்களுக்கு தெரியாது. மூக்கில்லா பிறவிகள். மதுரையில் இத்தனை நாள் நாங்கள் நான்வெஜ்ஜே வைக்கல, பூரா வெஜ்ஜாக இருந்தோம். இவங்க வந்து தான் எங்களை நான்வெஜ்ஜாக மாற்றி விட்டாங்க. நான்வெஜ் இப்படி தான் வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். மதுரைக்காரனுக்கே சொல்லி கொடுக்குறாங்க. என்னத்தான் சொல்கிறீங்க. ஆச்சி குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தீர்ந்து போயிடுச்சுங்க, அதனால் கடையில் வாங்கியிருக்கேன். அரைக்கணும். போன தடவை போனப்போ பாட்டி அரைச்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதை வச்சு ஓட்டிட்டேன் ஒரு 2-3 மாதம். இப்போ பார்த்தா தீர்ந்து போயிடுச்சு. ஐயோ மஞ்சத்தூளை காணுமே. அடுத்து இதோட மஞ்சத்தூள் போடுறோம். ஏற்கனவே நம்ம ப்ரானில் போட்டோம்ல, அப்புறத்துக்கு இங்கே மஞ்சத்தூள். ப்ரானில் தான் கழுவிடுவோம்ல. ஐயோ உப்பு உப்பு அது போடலைன்னா ஆயிடும் தப்பு. அப்பப்போ மொக்க பண்ணுவேன். எப்போதும் தான் மொக்க பண்ணுறேன், அதானே. இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு தான், இல்லைன்னா தீஞ்சிடும் கீழே. எப்படிங்க குக்கிங் வீடியோ எடுக்கிறவங்கலாம் இருமாமல் குக்கிங் பண்ணுறீங்க? தாளிக்கும் போது நார்மலாகவே அந்த இது வந்துருக்கு. இந்த மேலே சிம்மினின்னு ஒன்று இருக்குது, அது எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கும் தான் தெரியல, வாங்கி கொடுத்தாங்க வச்சுருக்கேன். அடம் பிடிச்சி வாங்கினாங்க கடையில். ஏங்க சிம்மினி வாங்குவாங்க, புகை மூஞ்சில் அடிக்குதுங்க அப்படின்னு. எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்க. நான் சமைக்கிறப்ப நிலாவுக்கு மூஞ்சில் படுதுன்னு. ஆனால் உன அத்தை எங்கள் அத்தை தான் வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ அடக்க ஒடுக்கம் தான். நம்ம எப்படி அடக்க ஒடுக்கம் தெரியாது, எனக்கு தெரியும். ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? ஸோ இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் வந்து குழம்பு வந்து ஓப்பன் பண்ணும்போது அப்படியே மேலே எண்ணெய் தக நிற்கும். நமக்கும் சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து தோணும். அப்படி நிற்கலனாலும் நான் சாப்பிட்ருவேன், சும்மா சொல்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணுறீங்கடா. உங்களுக்கு எதாவது பேச தெரியுமா? ஆமாம், நீ பண்ணுறது பூரா கிரிஞ்சா இருந்தால் என்னத்தை பேசுறது? இவர் பக்கத்தில் நிற்கிறேன், ட்ரௌசர் ஈசர் எல்லாத்தையும் அழுக்காக்கி. ஸோ இப்போ இது இந்த இதில் ஆகிட்டுருக்கும் போது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, புளியை வந்து கரைச்சிட்ருக்கேன். ஊற வச்ச புளியை வந்து நான் கரைச்சிட்ருக்கேன். கையெல்லாம் கழுவிட்டேங்க. உடனே சில பேர் கேட்பாங்க, என்ன கையால் அவங்களாம் எப்படி கரைப்பாங்கன்னு தெரில. சில பேர் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பக்கத்தில் ஆள் வச்சு கரைப்பாங்க, அவங்க தானே கரைப்பாங்க. இது பெரிய விஷயம். புளி கரைச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். சத்தமா புளி கரைச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். ஆமாம், மைக் செட்டு பாலு வேணா வர சொல்லுவோமா? ரத்தமாக பேசுறியா? ரத்தமாக பேசுப்பா. என்ன ரசமாயிருச்சு? சிம்னி போட்டால் சவுண்டு இதாகும் ஜி. குழம்பு கொதிச்சாதான் ஜி கெட்டியாகும். அது வரை இப்படி தான் ஜி இருக்கும். முன்ன பின்ன சமைச்சிருக்கிறீங்களா? சமையல்லாம் நம்மளுக்கு வராதுங்க, வாங்கி கொடுக்க தெரியும், சாப்பிட தெரியுங்க, அவ்வளோதாங்க. ஆமாம், அப்படியே கொதிக்கட்டும். இது கொதிக்கிற வரை நான் கேமரா வச்சாலும் கேமரா வீடியோ லாங் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நாங்கள் வரோம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, கொதிக்கட்டும். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். வெறும் தேங்காய் மட்டும்தான். தேங்காய் அரைச்சதை உள்ளே ஊற்றிடலாம். ஸோ இப்போ நல்லா கிண்டி விட்டு, குழம்பு முன்னாடி தெரியுதா? முன்னாடி ரசம் மாதிரி இருந்துச்சுல்ல, இப்போ குழம்பு கன்சிஸ்டன்சி பால் குழம்பா மாறிடுச்சு. ஆமாம், பால் குழம்பா மாறிடுச்சு. இது கொஞ்சம் கொதிக்கணும். சும்மா ஒரு 5 minutes கொதிச்சா போதும். ஸோ விழாவின் ஆட்டநாயகன் வந்துட்டார். ஸோ இவர் தான் இன்றைக்கி நம்மளோட மெயின் ஹீரோ. எனக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும்.
3000 தடவை சொல்லிட்டேன். ஆமாம், டென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மேடம்காக தான் வந்து ப்ரான் எடுத்தேன். ஓகே, போட்டுடலாமா? ஏன்னா ப்ரான் வந்து எப்போதுமே வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. அப்படி வெந்துச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் எப்போதுமே லாஸ்ட்டாக குழம்பை இறக்க போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ப்ரானை போடணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குழம்பு வாசம் வந்ததும் இனிமேல் வரப்போகிறதும் வேறு மாதிரி இருக்கும். ப்ரான் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ரான் போட்டதுக்கப்புறமா வர வாசனை இருக்குது பார்த்தீங்களா குழம்புக்கு, அதுக்கு இதே இல்லை. சரி, அதையே பிராண மலைச்சாரல் மாதிரி தூக்கி விடுற வீடியோக்காக, இல்லைன்னா கவுத்து. நானே பார்த்தேன். கொஞ்சம் வீடியோக்காக அப்படி போட்டுட்ருக்கேன், இல்லைன்னா கவுத்து விட்டுருவேன். கவுத்து விட்டுருவாங்களாம் பார்த்துக்கங்க. கொட்டிடுவேன்னு சொல்லலை, கவுத்து விட்டுருவாங்களாம். யாரை கவுத்து விட்றாங்கன்னு தெரியல. யூடியூப்காக வேறு என்னெல்லாம் பண்ணுறது, அதனால தான். ஓகேவா? சரி, இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அது வர நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம். ப்ரான் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ப்ரான் நல்லா வெந்துருச்சு. ஸோ எப்போதுமே ப்ரானை கிட்ட காமி. நல்லா இருந்துச்சு. ஓகேவா? எப்போதுமே ப்ரான் குழம்பு லாஸ்ட்டாக முடியும் போது, ப்ரானுன்னு இல்லைங்க, ப்ரான் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே லாஸ்ட்டாக முடியும் போது இந்த மாதிரி கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், குட்டியாக இருக்கிறதால 2 எடுத்துருக்கேன், இல்லைன்னா 1 எடுத்துக்கோங்க. போட்டுட்டு கலக்கெல்லாம்